ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பாஜக தேசிய பொதுக்குழுவின் உறுப்பினராக அண்ணாமலை அறிவிக்கப்பட்டுள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் உள்ளார். சாமுவேல், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, இன்றைய தினம் தமிழக பாஜக மாநில தலைவராக நயனா நாகேந்திரன் அவர்கள் தற்பொழுது புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களுக்கு தற்பொழுது தேசிய அளவில் பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கு புதிய பொறுப்பாக தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை இனி பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் மற்றும் எல் முருகன், எச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன், கரு நாகராஜன் மற்றும் சரத்குமார், சசிகலா புஷ்பா, ஏஜி சம்பத், பால் கனகராஜ், வினோத், பி செல்வம் ஆகியோரும் தேசிய குழு அதாவது பொதுக்குழு உறுப்பினராகவும் தற்பொழுது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைய தினம் அதாவது பாஜக தரப்பில் புதிய மாநில தலைவராக நயனா நாகேந்திரன் அவர்கள் அறிமுகப்படுத்தும் விழா தற்பொழுது வானகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரு கன்னடாஜலபதி பேலஸில் நடைபெற்று வருகிறது. இது சுமார் 2000க்கும் மேற்பட்ட அதாவது பாஜக உறுப்பினர்கள் பங்கேற்று புதிய தலைவரை அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியும் இன்றைய தினம் நடைபெற்றது. இந்த நிலையில்தான் அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி பாஜக வினர் தற்பொழுது புதிய தலைவரை அறிமுகப்படுத்தக்கூடிய அதாவது நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. தற்பொழுது பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு தற்பொழுது தேசிய அளவில் பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினராக அவர் தேர்வு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணவேணி, பாஜகவின் தேசிய பொதுக்குழுவின் உறுப்பினராக அண்ணாமலை அறிவிக்கப்பட்டுள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.